கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடி நீட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதாந்திலிருந்து நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். தூங்கும் முன்பாக கேளுங்கள். லூக்கா 10ஆம் அதிகாரம் 19-20 ஆகிய வசனங்களிலே, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருனுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படிவதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த இரவு நேரத்தில் செய்தி என்ன அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் கர்த்தருடைய கிருபையினாலே என்னுடைய வாழ்க்கையிலே ஒரே நாள்ல தேளையும் பாம்பையும் மிதிக்க கொல்ல தேவன் கிருபை தந்தார். சத்துருடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. வனாந்தரமான ஏரியா, அந்த இடத்துல ரெண்டுமே இருக்கு, தேளும் இருக்கு, சர்ப்பமும் இருக்கு. இந்த கடைசி காலத்திலே கர்த்தருடைய கிருபையினாலே தேவன் கிருபையாக ஜீவனோடு வைத்திருக்கிறார். ஒரு கல் எடுத்தேன், அந்த கல்லுக்கு கீழே தேள் இருக்கு. இன்னொரு இடத்துல போய் ஒரு கல் எடுத்தேன், அது பக்கத்துல சர்ப்பம் இருக்கு. இன்னைக்கு கர்த்தருடைய கிருபையினால மிதிக்கவும் கொல்லவும் தேவன் கிருபை தந்திருக்கார். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு யாரெல்லாம் இந்த இரவு நேரத்தில் செய்தி கேட்குறீங்களோ, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே போராட்டம் இருக்கா? நமக்கு நிறைய காரியங்கள் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, தேவன் அருளிய அப்பம் மினிஸ்டர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எல்லாருக்கும் வளரணும்னு ஆசை இருக்கு. நம்ம வாழ்க்கையிலே எது தடையா இருக்கு? சர்ப்பங்களையும் தேள்களையும், தேள் கடிச்சா செத்து போயிடுவான், பாம்பு கடிச்சா செத்து போயிடுவான், ரெண்டுமே விஷம் நிறைந்ததுதான். ஆனா நமக்கு ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரம் எப்படி இருக்கு அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அந்த அதிகாரம் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், அந்த மிதிக்கிற அந்த அதிகாரம் நமக்கு தந்திருக்கிறார். அதை நம்ம கொஞ்சம் ஆழமா நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தால், மிதிக்கவும் அப்படின்னா மேற்கொள்ளவும். சர்ப்பம் தேள் கொடிய விஷம்தான், கடிச்சா கொஞ்ச நேரத்துல விஷம் ஏறி செத்து போயிடுவான். ஆனா அப்படிப்பட்ட காரியங்கள், அந்த விஷம் நிறைந்த தன்மைகள், அதை மிதிக்க இந்த கடைசி காலத்து இந்த பொல்லாத பிசாசு எத்தனையோ குடும்பத்தில் அழிக்கிறதுக்கு வகை தேடி கொண்டிருக்கிறான். சில வீட்டிலலாம் பிரச்சனை எப்படி ஏன் வருது, எதுக்கு வருது? ஒரு நிமிஷத்துக்குள்ள ஒரு குடும்பம் ஃபுல்லா அவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ள போயிட்டு வந்துடும். இந்த பிரச்சனை எப்படி வந்துச்சுன்னே தெரியாது. திடீர்னு ஒரு வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை, சர்ப்பம் அளவுக்கு பிரச்சனை வந்து நிற்கும், தேள் அளவுக்கு பிரச்சனை வந்து நிற்கும். தேள் அப்படின்னா நமக்கு விஷம் நிறைந்து தெரியும், சர்ப்பம் அப்படின்னா தந்திரம். சில குடும்பத்தில் சொப்பனத்தில் சர்ப்பத்தை பார்த்தேன் அப்படிம்பாங்க, அடிக்கடி பார்த்தேன்பாங்க. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில சர்ப்பம் அப்படின்னாலே ஏதோ ஒரு சத்துரு உள்ள என்ட்ராயிட்டு இருக்கான்னு அர்த்தம். அதை மேற்கொள்கிற அதிகாரம் நமக்கு தந்திருக்கிறார். அதை மேற்கொண்டால் நம்ம அடுத்த ஸ்டெப் வளர்ந்துட்டு இருக்கோம்னு அர்த்தம். அப்ப ஆவிக்குரிய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் விழித்திருக்கணும், ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும், எப்பொழுதும் ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும், எப்பொழுதும் விழித்திருக்கணும். பிசாசு எப்படி வாரான்னு தெரிய மாட்டேங்குது.
சத்துரு எப்படி வரான்னு தெரிய மாட்டுக்கு, சர்ப்பம் எப்படி வரும் தெரிய மாட்டுக்கு. இதான் அந்த கடைசி காலம். கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ ஊழியத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். தேவனர்லயே இப்ப மினிஸ்டரா ஜெபித்து கொள்ளுங்கள். 31 நாளும் ஆன்லைன் மூலியமா செய்தி அனுப்புறோம் அப்படின்னா கர்த்தர் மட்டும்தான் கடைசி வரையும் கூட இருக்க முடியும். கர்த்தருடைய கிருபை வேணும். இந்த கடைசி காலத்துல பண்ணக்கூடிய ஊழியர்களுக்கு எல்லாருக்கும் கர்த்தருடைய கிருபை வேணும். ஏன்னா காலம் மோசமான காலம், கொடிய காலம். சத்துரு யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட காலத்திலே கர்த்தருடைய கிருபையினாலே தேவன் அபிஷேகம் பண்ணி எல்லா தேசத்துக்குள்ளேயும் கர்த்தருடைய வார்த்தை அனுப்ப தேவன் கிருபையா அபிஷேகம் பண்ணிச்சுக்காரு. எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். ஏன்னா ஒரே நாள்ல தேளும் சர்ப்பமும் கர்த்தருடைய கிருபையினால் அதை மிதிக்கவும் அதை கொல்லவும் தேவன் கிருபையா ஜீவனை கட்டளையிட்டார். வசனம் அழகா போட்டிருக்கு. ஆவியல் உங்களுக்கு கீழ்ப்படிவதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, என் பேர் பரலோகத்தில் எழுதப்பட்டதுக்காக சந்தோஷப்படணுமா? சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் அது அதிகாரம், சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் அது அதிகாரம். உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அதிகாரம் கொடுத்துட்டாரு. நம்ம தேவனுடைய கரத்துக்குள்ளே அடங்கியிருந்தால் மட்டும்தான், பரிசுத்தமா வாழ்ந்தா மட்டும்தான், உண்மையா வாழ்ந்தா மட்டும்தான், கட்டளைக்கு கீழ்ப்படிந்தா மட்டும்தான், கற்பனை கை கொண்டா மட்டும்தான், தேவனுடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கியிருந்தால் மட்டும்தான் சத்துருக்களை மேற்கொள்ள முடியும். சும்மா போய் சத்துருக்களை மேற்கொள்ள முடியாது. உலகத்துல ஏதோ ஒரு பாவத்துல கிடந்தாலோ, இல்ல வாயில பேசுற வார்த்தை ஃபுல்லா பொய்யா இருந்தாலோ, இல்ல குடும்பத்தில் ஒருமனப்பட்ட ஆவி இல்லாம இருந்தாலோ, அன்பு இல்லாமல் இருந்தாலோ, கனி இல்லாத ஒரு வாழ்க்கை இருந்தாலோ, பரிசுத்தம் இல்லாமல் இருந்தாலோ, கட்டளை கீழ்ப்படியாமல் இருந்தாலோ, கற்பனை கை கொள்ளாமல் இருந்தாலோ சத்துருவிட்ட போய் நிக்க முடியாது. ஒரு குடும்பம் சத்துருக்களை மேற்கொள்ளணும் அப்படின்னா நம்ம தேவனோட வார்த்தையினால நிரப்பப்பட்டிருக்கணும். தேவனோட சமூகத்துல காத்திருக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்தணும். அந்த கிருபை நமக்கு இருக்கும்போது வசனம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. சத்துருடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தம் கர்த்தருடைய கிருபையினாலே இந்த நாளில் தேவன் கிருபையாக நிறைவேற்றினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகிலும் மெதுவா ஆரம்பிக்கிற, ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதுக்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள். எதுக்கு சந்தோஷப்படணுமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. ஐயா, தேல் அது ஒரு விஷம் நிறைந்ததுதான், சர்ப்பம் ஒரு விஷம் நிறைந்ததுதான், அதுக்காக சந்தோஷப்படாதீங்க. உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள். அப்ப நம்ம எதுக்கு சந்தோஷப்படணும்? இப்ப இந்த இரவு நேரத்துல நம்ம எதுக்கு சந்தோஷப்படணும்? என் பேரு பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கு, அதுக்காக சந்தோஷம். உங்க பேரு பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கு, அதுக்காக சந்தோஷம். அவ்வளவுதான். அப்ப நம்ம பேரு பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால கழுவப்பட்டு மீட்கப்பட்ட ஜனமா இருக்கணும், ரட்சிக்கப்பட்ட ஜனமா இருக்கணும். பாவத்திலிருந்து மனம் திரும்பி தேவனுடைய கரத்திலே, அப்பா என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா, பாவியா என் மேல கிருபையா இருங்கப்பா, எனக்கு பாவ மன்னிப்பு வேணும்ப்பா, உங்க ரத்தத்தினால என்னை கழுவி சுத்திகரிங்கப்பா, என்னை மன்னிங்கப்பா, உங்க கிருபை எனக்கு வேணும்ப்பா, என்னை மன்னிங்கப்பா, என் மேல இரக்கமா இருங்கப்பா, எனக்கு பரலோகம் வேணும்ப்பா, நான் உங்க பிள்ளையா வாழணும்ப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என்னை நீதிமானா மாற்றுங்கப்பா. வசனம் எல்லாருக்கும் தெரியும்பா. நம்ம வாழ்க்கை தேவனுடைய கரத்துல இருக்கா?
ஏன்னா இருதயம் இந்த உலகத்துக்குள்ள பல இடத்துல சுத்தி பார்க்கும்போது அலை பாஞ்சிட்டு இருக்கும். அலை பாஞ்சா என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு காரை பார்த்தா ஆசை, வீடை பார்த்தா ஆசை, வண்டியை பார்த்தா ஆசை, எதை பார்த்தாலும் ஆசை, பொருளை பார்த்தா ஆசை. யூதாஸ் காரியத்து நாண்டு கொண்டு செத்து போயிட்டான். ஏன் செத்து போனா? பொருள் ஆசை, பண ஆசை. இயேசுவை காட்டி கொடுத்துட்டு செத்து போயிட்டான். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன இருக்கு? பொருளாசை, பண ஆசை. அப்ப இந்த 2026ஆம் ஆண்டிலே சத்துருக்களை மேற்கொள்ளணும், சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் அப்படின்னா என் இருதயம் இந்த உலகத்தை சார்ந்து இருக்கக்கூடாது. 3 நேரம் நம்ம சாப்பிடுறோமா, உயிரோட இருக்கிறோமா, நல்லா படுத்து தூங்குறோமா, இதுக்கே நம்ம கோடி மடங்கு ஸ்தோத்திரம் சொல்லலாம். அதனால அந்த கடைசி காலத்துல வீட்டுல இருக்கிற ஜனங்கள் சண்டை போடாம அன்பா இருக்க பழகுங்க. சில வீட்டுலலாம் ஜெபக்குறி போறோம், ஹாஸ்பிட்டல்ல ஐசியூல இருப்பாங்க, இன்குபேட்டர்ல இருப்பாங்க, சின்ன பிள்ளைகள் உடம்பு இருக்கும். புற மாசத்துல சிலத்துல ஆப்ரேஷன் பண்ணி பாப்பா எடுத்துப்பாங்க, வெயிட் ரொம்ப கம்மியா இருக்கும். நிறைய ஜெபக்குறிப்பு வந்துட்டு இருக்கும். நம்ம சில ஜெபக்குறிப்புலாம் பார்த்தாச்சு அப்படின்னா அவ்வளோ கஷ்டமா இருக்கும். நம்ம ஒரு நாள் உயிரோட இருக்கிறோமா, அது கர்த்தருடைய கிருபை. ரவிராஜ் உயிரோட இருக்கான்னா அது தேவனுடைய கிருபை. நைட் நேரத்துல உங்களோட பேசிட்டு இருக்கிறோன்னா தேவனுடைய கிருபை. முடிஞ்சா எனக்கா ஜெபம் பண்ணிக்கோங்க. அதை ஏன் மறுபடியும் சொல்றேன் அப்படின்னா, ஊழியம் கர்த்தருக்கா பரலோகத்துக்கு போறவரையும் செய்யணும். எல்லாரும் பரலோகத்துல பார்ப்போம். ஆமா, இந்த பூமியில கொஞ்ச நாள் கர்த்தருக்கா வாழுவோமே. கடைசி காலம்தான், கடினமான காலம்தான். ஆனால் பரலோகத்துக்கு போகும்போது மீட்கப்பட்ட ஜனமா இருக்கும்போது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். வீட்டுல யாரெல்லாம் இருந்து இந்த செய்தி கேட்குறீங்களோ, உங்க கையில பைபிள் எடுத்து வாசிங்க, மணிக்கணக்கா வாசிங்க. இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. குடும்பமா தேவனை தேடுங்க, பாட்டு படிச்சு ஜெபம் பண்ணுங்க. இதை செஞ்சாலே போதும். நிறைய குடும்பத்துல இணைந்திருக்கிறீங்க. இன்னைக்கு கையில பைபிள் எடுத்து வாசித்தீங்களா, சர்ச்சுக்கு போனீங்களா, தேவனை தேடினீங்களா? இப்படிதான் நம்ம யோசித்து பார்க்கணும். ஏன்னா நிறைய குடும்பத்துல இதை செய்யாம செல்போன்ல மூழ்கி போயிருந்தாங்க. செல்போன் கடைசி காலத்துல நம்மளை வழி விலக செய்து கர்த்தரை விட்டு பிரிச்சு எடுக்கு. நான் நல்லா பார்த்துட்டேன். ஒரு மனுஷன் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏன் வளர முடியும்னு சொல்லி பார்த்தா, நம்ம வாழ்க்கையில நிறைய காரியம், அதுல முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தா, இந்த செல்போன். பல மணி நேரம் செல்போன்ல பிள்ளைகள் அடிமையா இருக்கு. உங்க வீட்டுல எல்லாரும் கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? குடும்பமா ஆசீர்வாதமா இருக்கிறீங்களா? வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்கா? பரிசுத்தாவிலாம் நிரப்பப்பட்ட அனுபவம் இருக்கா? அபிஷேகம் பண்ணப்பட்ட அனுபவம் இருக்கா? வரங்கள் உங்களுக்கு வேணுமா? கனிகள் வேணுமா? தேவனோட சமூகத்துல காத்திருங்க. ஐயா, நான் இருக்கிற ஊர்ல சர்ச்சு இல்லை, நான் வீட்டுல தேடிட்டு இருக்கேன். உண்மையா தேடுங்க. உங்க ஊர்ல சர்ச்சு எந்திரிக்கும். யாரெல்லாம் எந்த பட்டணத்துல ஜெபிக்கிறீங்களோ அந்த பட்டணத்துல சர்ச்சே எந்திரிச்சிடும். அதனால அந்த கடைசி காலத்துல நம்ம தேவனுக்கு உண்மையா இருப்போம், மற்றதெல்லாம் தேவன் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கலாம் அன்புடைய அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றி எடுத்து சுதிக்கிறோம்ப்பா. இந்த இரவு நேரத்திலே குடும்பமாக அப்பா உடைய பாதபில் வந்திருக்கிறோம். எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. எல்லாருமே உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. யாரெல்லாம் இந்த செய்தி கேட்கிறாங்களோ, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அபிஷேகம் வேணும்பா. இந்த கடைசி காலத்திலே, இந்த கொடிய காலத்திலே உங்க பிள்ளைகள் அப்பா இந்த உலகத்துக்குள்ள கடந்து போறாங்க, எத்தனையோ காரியத்துல போயிட்டு வராங்க. எல்லா பகுதியிலுமே கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும். சத்துருகள் மேற்கொள்ள அபிஷேகத்தால் நிரப்புங்க. சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அந்த அதிகாரம் எல்லா பிள்ளைகளுக்கும் தந்து ஆசீர்வதிங்க. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்று சொன்னீங்கப்பா.
அப்பா தேவனோட வார்த்தை எல்லா பிள்ளைகளும் பெற்றுக்கொண்டு ஆரோக்கியமா, சுகமா, பலன் எல்லாம் வேணும்ப்பா. இந்த பூமியில சந்தோஷமா, மகிழ்ச்சியா வாழணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க, அனுகிரகம் பாராட்டுங்க. இந்த நாள் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்கா ஸ்தோத்திரம். இரவு நேரத்துல ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இன்பமான தூக்கம் தாங்க. தேவையில்லா சொப்பனங்கள், சர்ப்பத்துடைய கிரியைகள், மரணத்துடைய கிரியைகள், தந்திரமான ஆவிகள், பயம், தற்கொலை எண்ணங்கள், கடன் பிரச்சனை, உபத்திரங்கள், வீட்டில் இருக்கிற எல்லா தேவையில்லா எல்லா அந்தகார கிரியெல்லாம் ஏசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, ஏசு கிறிஸ்து நாமத்தை சுட்டெறியப்படும் ராஜா. சத்துருக்களை பட்சிக்கிற அக்கினி அனுப்பு ராஜா. பட்சிக்கிற ஆவியாரோ இறங்கி வாங்க ராஜா. எந்தெந்த குடும்பத்து விரோதம் எந்தெந்த ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்கோ அந்த எல்லா கிரியெல்லாம் ஏசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, ஏசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எறியப்படும் ராஜா. எல்லா வானமல பொல்ல சகல சத்ரு கிரியெல்லாம் ஏசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, ஏசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எறியப்படும் ராஜா. எந்த நாட்டுக்குள்ள ஜெபிக்கிறாலும் அந்த இடத்துல கர்த்தருடைய அக்கினி இறங்கி வரட்டுப்பா. பரிசுத்த அக்கினி இறங்கி வரட்டுப்பா. உங்க பிள்ளைகளுக்கு விசேஷமான ஒரு பாதுகாப்பு தாங்க. என் நாமத்தின் எதை கேட்டாலும் சொன்னீங்க ராஜா. ஏசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் தொடுங்க, சந்திங்க. ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. அவங்களோட அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிங்க. இரவு நேரத்தில் இன்பமான தூக்கம் தாங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்கப்பா. அதிகாலையில் எழுப்பிடுங்க. எல்லா குடும்பத்தையும் உங்களோட ரத்த கொட்டைகளை வேல் அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. எங்க வீட்டுக்குள்ள யூத ராஜசிங்க வாங்கப்பா. எங்க இதயத்துக்குள்ள பிதா, குமாரன், பரிசு ஆவியனை தங்கிருங்க. சரீரத்துல பலவீனத்தோடு படுத்த படுக்கையில, ஹாஸ்பிட்டல், அவசர சிகிச்சையில், ஐசியூல, இன்பேட்டில, எம்ஆர் ஸ்கேன் எடுத்து எந்த குடும்பத்துல பலவிதமான பலவீனத்தோடு ஜெபிக்கிறாலும் கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டுப்பா. ஏசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, ஏசு கிறிஸ்து நாமத்தை ஒவ்வொரு குடும்பத்தை தொட்டு சுகமாக்குங்கப்பா. தொட்டு சுகமாக்குங்கப்பா. எல்லா தேச ஜனங்களையும் உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம்ப்பா. பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தினாலே முத்திரை போட்டு வேலை அடைங்க. நைட் ஷிப்ட்ல வாலிப பிள்ளைகள், வாலிப பையன் இணைந்திருக்கிறாங்க. ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்கறாங்க. டாக்டர், நர்ஸ், இன்னுமாக வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்ரட்டரி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க. இன்னுமாக நைட் நேரத்தில் யாரெல்லாம் அப்பா டிரைவிங் லைன்ல இருக்காங்க எல்லாரையும் கர்த்தருடைய கரத்துல அப்படிங்கிறோம். விசேஷமாக நிறைய குடும்பத்துல டிராவலிங் இருக்காங்க. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். எல்லா தேச ஜனங்களையும் கர்த்தர் வேலை அடைங்கப்பா. கர்த்தர் வேலை அடைங்கப்பா. இரவு நேரத்துல எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. தேவனர்லயே அப்ப மினிஸ்டர் கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. அப்ரோஜனமான ஊழியக்காரப்பா. எல்லா தேச ஜனங்களையும் கர்த்தர் ஆசிரியங்க. வெளிநாட்டுல இருக்காங்க, அவங்க இருக்கிற இடத்துல சகலவிதமான பாதுகாப்பு தாங்கப்பா. யாரெல்லாம் இந்த இரவு நேரத்துல இணைந்துக்காங்களோ இந்த மாசத்தோட எல்லா தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திங்க. வேதத்தை வாசிக்க, குடும்ப ஜெபம் பண்ண, நைட் நேரத்துல தனி ஜெபம் பண்ண கர்த்தர் கிருபை செய்யுங்க. உங்க கரத்துல தாழ்த்தி விடுறோம். கற்பத்தினியா ஜெபிக்கிறாங்கப்பா. கர்த்தர் மனம் இருங்க. மாசமா இருக்கா கர்த்தர் சந்திங்க. கூட இருங்கப்பா. டெலிவரி போறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. பிள்ளைகள் திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்க. ரட்சிக்கப்பட்ட குடும்பமா தாங்க. அப்பா தேவ சித்தம் நிறைவேறட்டும். திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் கோர்ட்டு கேஸ் சொல்லி போயிட்டு இருக்காங்கப்பா. அந்த குடும்பத்தை சந்தித்து கர்த்தர் மீட்டெடுத்து பிரிந்த குடும்பங்கள் இணைந்து வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. எத்தனையோ குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போய் விக்கிர வழிபாடு, மதுபான அடிமை, போதை காரியங்கள், கஞ்சா பழக்கம், கர்த்தரை விட்டு தள்ளி போய் எத்தனையோ பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த குடும்பங்கள் மனம் திரும்ப கர்த்தர் உதவி செய்யுங்க. மனம் திரும்பி பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டு அப்பா ஞானஸ்தானம் எடுத்து ஆலயத்துக்குள்ள நாட்டப்பட்டு ஆலயத்தினுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. இரவு நேரத்தில் ஜெபிக்கிற குடும்பங்கள் கர்த்தருடைய கரத்துல அப்படிடும். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ளே எல்லா குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, என் பேர் ரவிராஜ். எனக்காக ஜெபித்து வருங்கள். 9363064182 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். திருநெல்வேலி பட்டணத்துல இருக்கிறோம். இருக்கிற இடத்துல ஒரு இடம் வாங்க ஜெபித்து இருக்கோம். ஜெபிங்கள், கர்த்தர் வாசல் திறப்பார். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.